ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகுமாரி கிச்சன். வாழைத்தண்டில் நான் கூட்டு செய்ய போகிறேன். இது ஒரு பீஸ் வாழைத்தண்டு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் மோர் ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஊற்றி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு நீங்கள் எடுக்கணும். இது தேங்காய் கொஞ்சம் துருவணுது 2 பீஸ் போதும் உங்களுக்கு. இது கொஞ்சம் 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகு. குக்கரில் நீங்கள் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி உப்பு உங்களுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானது 1/2 ஸ்பூன் கடுகு ஊற்றிக்கோங்க. கடுகு வச்சது இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் இது போட்டு தாளிக்கணும். கடுகு வச்சது இது கொட்டிக்கணும். 10 நிமிஷம் வணக்கணும். கொட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டிக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டி இது மாதிரி கோடையில் தட்டி வச்சுக்கோங்க. இது இதில் தாளிச்சிட்டு இதில் போடணும். வெங்காயம் இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா அப்படியே இலக்கி விட்டுருங்க. தண்டு பொரியல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. செஞ்சு நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், குழம்புக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.